ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் கோயில் பூஜையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த குபேர பூஜையை நாங்கள் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக உங்கள் ஆன்மீக சேனல் வழியாக சந்தித்துட்டு வரேன். நான் நிறையா விஷயங்களை இந்த ஆன்மீக சேனல் வழியாக உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி கும்பிடுறோம் சாமியை, மகாலட்சுமி எப்படி நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்றத உங்களோட சேர்ந்து நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். இப்போ மகாலட்சுமியை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இதுக்கான குங்குமம், மலர்கள், அதே இடத்துல அட்சதை, காயின்கள் எல்லாமே, காசு எல்லாமே இருக்குது. இந்த காசு எல்லாமே இந்த குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சமானது, அதனால் இங்கே வச்சுருக்கோம். முதல்ல கணபதியை நம்ம கும்பிடணும். அவர் எல்லாமே எதுவுமே கிடையாது. எங்களுடைய குலதெய்வம் முருகர், அதனால் அதை அங்கே நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக சிவனை வணங்கணும். சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் இன்றைக்கி முக்கியமான பூஜையே. அவரால் தான் குபேரன், அதனால் அவரை தான் முதல்ல வணங்கணுன்றதுக்காக. அது மகாலட்சுமி இப்போ நாராயணரோடு இருக்கார். லக்ஷ்மி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே பெருமாள் இருக்கணும், அதனால் பெருமாள். இப்போ நாங்கள் மகாலட்சுமி இங்கே கொண்டு உட்கார வச்சுருக்கோம். இப்போ இந்த மகாலட்சுமிக்கு நாங்கள் 108 நமஸ்காரம் நம்ம சொல்லி அவருக்கு தான் நாங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நாங்கள் பூஜையை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் குபேரனுக்கு 108 சொல்லி அவருக்கும் அந்த பூஜையை நாங்கள் சந்தோஷமாக முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த வருஷம் நீங்கள் அதை செய்யணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும், எப்படி செய்யணும்னு. ஆனால் இது செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும், லக்ஷ்மியுடைய கடாட்சமும், அதே நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வரங்களை எல்லாம் கொடுப்பதற்கு இன்றைக்கி மகாலட்சுமி தயாராக இருப்பாங்க. இந்த ஐப்பசி மாதம் வர்ற இந்த அமாவாசை நாளில் கரெக்டாக 6 மணி நேரத்தில் இந்த பூஜையை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு தான் இந்த சக்கரம் நாங்கள் வரைஞ்சி வச்சுருக்கோம். இந்த சக்கரத்தில் இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம கும்பிடும்போது அலையாமல் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த சக்கரத்தில் தான் முக்கியமான பலன்கள்லாம் அடங்கியிருக்கு. இதிலேருந்து தான் மகாலட்சுமியினுடைய அருள்லாம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் குபேரனை இங்கே நம்ம சேர்ந்து கும்பிடும்போது மகாலட்சுமி நமக்காக என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன தனத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதையெல்லாம் அந்த குபேரன் மூலியமாக தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவையான எல்லா விதமான பலகாரங்களும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பலகாரங்கள்லாம் சாமிக்கு உகந்தது அப்படின்றதுனால இன்றைக்கி தீபாவளின்றதுனால நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் நான் பாயசமும் பாலும் ரொம்ப முக்கியமானது. இப்போ காமாட்சி அம்மா விளக்க நாங்கள் அரிசி அட்சதை போட்டு அதுக்கு மேலே பூக்களை போட்டு அது மேலே தான் அம்மனை உட்கார வச்சுருக்கோம். காமாட்சி அம்மன் நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது மகாலட்சுமி இங்கே இருக்கும்போது, சிவனும் இருக்கும்போது, எங்கள் குலதெய்வமாகிய முருகனும் முதல் கடவுளாகிய பிள்ளையாரும் இங்கே இருக்கும்போது எல்லா விதமான சுபிட்சமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்ன்றது தான் உண்மையான வாக்கு. இந்த பூஜையை இன்றைக்கி நீங்கள் எங்கள் வீட்டோடு நீங்கள் பகிர்ந்துக்கும் போது, எங்கள் குடும்பத்தோடு பகிர்ந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நீங்கள் கோயிலில் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு பூஜை அலமாரியை நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த பூஜை அலமாரியில் தான் நாங்கள் எப்பவுமே பூஜை பண்ணிட்டு வரோம். இன்னும் இந்த வாட்டி உங்களுக்கும் அந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த சிவபெருமானையும், இந்த மகாலட்சுமியும், குபேர பெருமானையும், அதே நேரத்தில் என்னுடைய குலதெய்வமாகிய முருகனையும் நான் வேண்டி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறணும், இந்த மாதிரி விழாக்கள் தொடர்ந்து வரணும், நாங்களும் பல விதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரை இந்த இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் மேலும் வேற ஒரு விஷயமா உங்ககிட்ட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.